அழாதீங்கம்மா, அழாதீங்க பாட்டி. அழாத மலரு. ஏன் இப்படி எல்லாம் ஆகுது? பாட்டி ப்ளீஸ் பாட்டி, அழாதீங்க பாட்டி. பாட்டி ஒண்ணு இல்ல பாட்டி. ஐயா அழாதீங்க, ஒண்ணே ஆகாதுங்க ஐயா. பாட்டி அம்மா அம்மா பயப்படாதீங்கம்மா, ஐயாக்கு ஒண்ணும் ஆகாது. சித்தார்த், பாட்டி சித்தா ஐயா ஐயா தாத்தா தாத்தா. என்னங்க, நான் தாங்க அஞ்சல வந்திருக்கேன். நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க? தாத்தா ஒண்ணு இல்ல, நல்லாதான் இருக்காரு. உங்களுக்கு ஒண்ணு இல்ல தாத்தா, நாங்க எல்லாருமே உங்க கூட தான் இருக்கோம். இங்க பாருங்க, பாட்டி, தர்ஷினி, அத்தனு எல்லாருமே இங்கதான் இருக்கோம். தாத்தா உங்களுக்கு சீக்கிரமா குணமாகி உங்களை கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு தான் போவோம். ஆமா தாத்தா, அண்ணன் சொன்ன மாதிரி உங்களை கூட்டிட்டு தான் நாங்க வீட்டுக்கு போவோம். என்னங்க, இங்க பாருங்க, பாட்டி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க. வயசாயிடுச்சு இல்ல, அதான் அந்த அசதிதான். இங்க பாருங்க, நான் பக்கத்திலே தான் இருக்கேன். அப்பா உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுப்பா. ஆமாயா, நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா என்னங்க? ஐயா அப்பா. தாத்தா பாட்டி, தாத்தாக்கு ஒண்ணும் இல்ல, ரோசியா இருக்கு, சோ தூங்குறாரு, அவ்வளவுதான். நான் எங்கேயும் ஓடவும் இல்ல, ஒளியவும் இல்ல. தைரியம் இருந்தா முன்னாடி வந்து நில்லுங்கன்னு சொன்னல, இதோ வந்து நின்னுட்டோம். என்னடி வேணும் உனக்கு? என்ன வேணுமா? அநியாயமா என் பொம்மி அக்காவை கொண்டீங்கல்ல. படுபாவீங்களா? நீங்களா நல்லா இருப்பீங்களா? ஆமா, கொன்னுட்டோம். இப்ப என்ன? இப்ப வரைக்கும் நாங்க நல்லா தானே இருக்கோம். உன்னால என்னடி பண்ண முடியும்? என் பொம்மி அக்காவை, என்னோட கொலை சாமிய, இந்த வீட்டோட கொலை விளக்க நீங்க எல்லாருமா சேர்ந்து துடிக்க துடிக்க கொண்டீங்கல்ல. உங்க யாரையும் இனி இந்த ராணி விட்டு வைக்க மாட்டா. எங்க பொம்மி அக்காவோட சாவு வேணா உங்க கையில இருந்திருக்கலாம், ஆனா எழுதி வச்சுக்கோங்க, உங்க 4 பேரோட சாவு என் கையில தான். இந்த ராணி தான் உங்க எல்லாருக்கும் எம. நான் தான் வாக்குமூலம் கொடுத்துட்டேன்ல. பொம்மிய நாங்க தான் கொன்னோம். பொம்மிய மட்டும் இல்ல, இங்க வந்தாங்களே அந்த கிழவனோட தம்பியும் அவன் பொண்டாட்டியும், அதான் அந்த ஜான்சியோட தாத்தா பாட்டின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேரையும் கொன்னு புதைச்சதும் நாங்க தான். இந்த சொத்துக்காக அந்த கிழவன் உயிரோட இருக்கும் போதே அவன் செத்துட்டான டெத் சர்டிபிகேட் ரெடி பண்ணி அவன் கிட்ட கையெழுத்து வாங்கினதும் நாங்க தான். அப்புறம் உனக்கு லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு சொல்லவா? அங்கே இரு, வரோம். உனக்கு லேட்டஸ்ட் அப்டேட் சொல்லவா? இதுக்கப்புறம் இந்த வீட்ல சாக போறது யார் தெரியுமா? நீயும் உன் வயித்துல வளருதே அந்த குழந்தையும். இங்க பாரு ராணி, இது வரைக்கும் நான் செஞ்சதையும் சொல்லிட்டேன், இதுக்கு மேல நான் செய்ய போறதையும் சேர்த்து சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன்னால என்ன செய்ய முடியுமோ அது தாராளமா செஞ்சுக்கோ. என்னக்கா இது இப்படி ஓபனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறீங்க? தம்பி, இவள மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன், இவெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல. உன்னால என்ன என்னடி செஞ்சிட முடியும்? என்ன அவசரப்படக்கூடாது. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. ஆனா நாங்க செய்ய போற அந்த தரமான சம்பவத்தை மட்டும் உன்னால தடுத்து நிறுத்தவே முடியாது.
செய்யறதுக்கு நீங்க முதல்ல உயிரோட இருந்தா தானே? இப்பவே இந்த நிமிஷமே உங்க கதையை நான் இங்கேயே முடிக்கிறேன். ஐயோ பயமா இருக்குமா? ஐயோ பயமுறுத்துறா. உங்களுக்கு எல்லாம் பயமாவே இல்ல? பயமா இருக்கு ராணி. என்ன பண்ண போறப்ப? எனக்கு பயம் இல்ல. உன்னால என்ன செய்ய முடியுமோ செய். என்ன ராணி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீர வசனமா உங்க எல்லாரையும் கொண்டுடுவேன் ஆச்சோ போச்சுன்னு வசனம் எல்லாம் பேசுன. இப்ப என்ன பொட்டி பாம்பா அமைதியா நின்னுட்டு இருக்க? தமன்னா அவ எல்லாத்தையும் நினைச்சிருப்பா. ஆனா அம்மா சொன்னது எல்லாம் அவ மைண்ட்ல வந்திருக்கும். முதல்ல இவங்க பொம்மையை கொன்னாங்க, அப்புறம் அந்த மிலிட்டரி தாத்தா கிழவன் அவனை கொன்னாங்க, அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டி, இப்போ அந்த லிஸ்ட்ல நம்மளும் வந்துட்டா நம்மளே கொண்டு போயிடுவாங்கல்ல அப்படிங்கிற பயத்துல கொஞ்சம் அடங்கி இருக்கிறாளா என்னவோ? டேய் மாப்பிள, ஆ அக்காவோட லிஸ்ட்ல கடைசியில அவளும் அவ குழந்தையும் தானே இருந்தாங்க. அது அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கும்ல. மாமா 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 சாரி மாமா. அந்த குழந்தை லிஸ்ட்ல இருக்கிறத நான் சொல்ல, அந்த குழந்தையும் சேர்த்துதான். சரியா சொன்னீங்க தம்பி. இந்த சொத்து என்னெல்லாம் பண்ண வைக்குது பாத்தியா? இந்த உலகத்தையே பார்க்காத சிசு அந்த சிசுவை கூட கொல்ல வைக்குது.